இந்த பன்னாட்டு கம்பெனி கடை வந்துச்சுல்ல, அதுல இருந்து அண்ணாச்சி கடை படுத்துச்சு, இழுத்து மூட வேண்டியதாகி போச்சு. அவரும் எவ்வளவோ கோயிலுக்கு போய் எப்படியோ வேண்டி பார்த்தாரு, ஒன்னும் நடக்கல. அதான் புலம்பிட்டு இருக்காரு. அதான வார்த்தை. நம்ம நாடு வியாபாரத்துல அழிச்சு கொள்ள லாபடிக்கொண்டு வெள்ளாடு கடைக்காரன் வரானுங்க. அதுக்கு பந்தி ஓட்டு பரிமாறுறது நம்ம அரசாங்கம். இதுல சாமி ஒண்ணு ஏன்னாச்சு, சபரிமலையில இருக்கிற ஐயப்பனும் பள்ளிமலையில இருக்கிற முருகனும் பால்மாட்டு ஓனர் என்ன அவங்க போய் கோஷ்டுக்கிறார். அது என்னமோ உண்மைதான். நானும் பொழைக்க வழி இல்லாம என் புள்ள குட்டியில எப்படி காப்பாத்தணும்னு தெரியாம அந்த கடைக்கார பையனுக்கு 6 மாசம் சம்பளம் வேற, அவன் வேற அப்பப்ப முறைச்சிட்டு இருக்கிறான். குடி மூழ்கியா போச்சு. அன்னைக்கு பெப்சி கொக்க கோலா வந்தப்போ என்ன சோடா கடி இழுத்து மூட வேண்டியதா போச்சு. அதான் செத்தா போயிட்டேன். பாருங்க 3 மணிக்கு சம்பாதிக்க. அதே மாதிரி உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி தரேன், என் கூட வா. என்ன மூட்டை தூக்குற வேலையா? அதோட பிரமாதமான வேலை அந்த வெள்ளாட்டுக்காரன் கடையில பொட்டல முடிக்கிறது வேலையா? நாட்டாம தூக்குல தொங்கிட்டாரு. ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஏன்டா இப்படி பண்ணாங்களோ? ஐயோ கடவுளே, ஏயா இப்படி பண்ண? ஏயா இப்படி ஒரு முடிவு எடுத்த? சொல்லையா சொல்ல. ஐயோ கடவுளே, அண்ணா வாங்க, நீங்களே கேளுங்கண்ணா. என்னையாச்சு? ஏன் இப்படி கேளுங்கண்ணா, நீங்களே எங்களெல்லாம் விட்டுட்டு விட்டத்துல போய் தூக்க மாட்டுற அளவு என்னதான் ஆச்சோ? கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டேன்னா எங்களெல்லாம் நடு வீதியில விட்டுட்டு போயிருப்பாரு. என்னையாச்சு சொல்லையா? ஏமாத்தி போட்டாங்களே, நல்லா ஏமாத்தி போட்டாங்களே. என்னது ஏமாத்தி விட்டாங்களா? ஆமா, நல்லா மாற்றம் பண்ணிட்டாங்க, நல்லா மாற்றம் பண்ணிட்டாங்க. ஏமாத்தி விட்டா மோசம் பண்ணிட்டான்னு சொல்லி இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? யாரு ஏமாத்துனது? விவரமா சொல்லியா? வேற யாரு? அந்த வெளிநாட்டு கடைக்காரங்க கம்முன்னு தானே காசால காட்டி ஏமாத்திட்டானே. ஐயோ ஐயோ, என்ன நடந்தது விவரமா சொல்லு. நம்ம ஏமாத்த எவனா இருந்தா ஒரே வார்த்தைலவா உன் காட்டுல வேலை பூராத்தையும் எனக்கே குடுத்து நல்ல விலையும் தரேன்னு சொன்னானே. அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அதை இதையுமா போட்டு இப்ப என் காடும் கட்டி போச்சு. வாழையும் தண்ணியுமா வச்சு செவனையான குழப்பத்தனம் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் வேண்டாம், நான் சொல்ற மாதிரி விவசாயம் பண்ணு. இப்ப நான் கொடுக்கறதான் விளையிட்டானே. அவன் அப்படிதான் பண்ணுவான். இந்த அவனுக்கு இந்த நாடு கட்டாயினா காடு கட்டாயினா அவனுக்கு தேவையில்ல லாபம் தான். சொன்னா கேக்குறியா? கடன்காரங்க வேற நின்று இருக்கிறாங்க, அந்த தொகையை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. நான் பண்ணது தப்பு தானே. ஐயோ சொன்னல அவங்களோட போகாத அவங்களோட பேசாதேன்னு பா எப்படி நின்றுக்கிறேன் தேவையா? இவனே நிறைய அவர் இருக்க நிலைமையில சொன்னா கேக்குற. இப்ப தலையில அடிச்சு எதையா பிரயோஜனம்? அவன் பேச்சை கேட்டு அதை போட்டு இதை போட்டு கண்ட மருந்தெல்லாம் போட்டு இப்ப என் நிலைமை வீணா போச்சு. ஐயோ ஐயோ, முடிவு கட்டணும். ஆமா ஆமா, நியாயம் கேட்போம். இல்லாட்டி இந்த ஊர்ல நீ எத்தனை இலை ஊர்ல வாங்க போவோம். நியாயம் கேட்போம். என்ன இவ்வளவு விலை ஏறி போச்சு? அரிசி பருப்பு எல்லா விலை ரொம்ப ஏறி போச்சு. அட ஆமா, எண்ணெய் மிளகு காய்கறி கூட இவ்வளவு விலை ஏறிடுச்சு. ஆமாக்கா, போன மாசத்தை விட இந்த மாசம் எல்லா விலை இப்படி ஏறி போச்சு. வாங்க அவங்க கிட்டே போய் கேட்போம். என்னங்க, போன மாசம் வித்த விலையை விட இந்த மாசம் இவ்வளவு ஏறிச்சு? போன மாசம் அந்த விலை, இந்த மாசம் இந்த விலை. என்னங்க, போன மாசம் குளிக்கிற சோப் 15 ரூபாய்க்கு தானே கொடுத்தீங்க, ஆனா இந்த மாசம் 50 ரூபாய் பில் போட்டு கொடுத்துருக்கீங்க. இப்ப இதுதாம்மா விலை. போன மாசம் கூட விலையை குறைச்சு ஃப்ரீயா கொடுத்தீங்களே, அந்த ஃப்ரீக்கும் சேர்த்துதான் இந்த ரேட்டு. என்ன அந்த ஃப்ரீக்கும் சேர்த்தா? பின்ன இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. அநியாயமா? நாங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி இந்த கடையை ஓபன் பண்ணிருக்கோம் தெரியுமா? டிவில எவ்வளவு அட்வர்டைஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு ஃப்ரீ கொடுத்துருக்கோம். அதுக்கெல்லாம் யார் காசு கொடுப்பா?
நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. டிவியில எவ்வளவு விளம்பரம் பண்ணிருக்கோம். கிரிக்கெட் பிளேயர்ஸை வச்சு, சினிமா ஆக்டர்ஸை வச்சு எவ்வளவு விளம்பரம் பண்ணிருக்கோம். அதுக்கெல்லாம் யார் காசு கொடுப்பா? யார் கொடுப்பா? நீங்க தான் கொடுக்கணும். இல்ல நாங்க கொடுக்கணுமா? அதுக்கெல்லாம் சேர்த்துதான் இந்த ரேட்டு. அடப்பாவிகளா! பொருள் எல்லாம் நல்லா இருக்கும், விலையெல்லாம் குறைவா இருக்குன்னு சொல்லி இப்படி மோசம் பண்ணிட்டீங்களே. உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்ல. இஷ்டம்னா வாங்க, இல்லாட்டி கிளம்புங்க. எல்லா கடையை விட விலையை குறைச்சு தரேன்னு சொல்லி எங்களை மாய்க்கிட்டு இப்ப அண்ணாச்சி கடையிலேருந்து எல்லா கடையும் இழுத்து முன்னக்கு அப்புறம் நீங்க வச்சதை விளையாடுறீங்க. இஷ்டம்னா வாங்குங்க, இல்லைன்னா போங்கன்றீங்க. இதெல்லாம் என்ன அநியாயம்? உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ப்ளீஸ் கெட் லாஸ்ட். என்ன சொன்னீங்க? முதல்ல வெளியே போங்கங்கறாங்க. செக்யூரிட்டி எங்க வந்து யாரா வரட்டா போலாமா? நீங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நியாயம் வேணும். நியாயமா? இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்க விக்கிறதே இல்ல. அட சரிப்பாளே, எப்படி எக்ஸ்ட்ரா கம்பெனி போறீங்க? நீங்க எப்படி பேசாத? பாசம் கொடுவாங்க போ. எங்க வாழ்க்கையை கெடுத்து நாசமா இருந்து பிசினஸ் ஆமா பிசினஸ். உன் காட்டுல வேலையை பூராத்தை எனக்கே கொடுத்துருந்து நல்ல வேலையை தரேன்னு சொல்லி இப்ப எனக்கு கடைக்காரனாக்கி தூக்கு மாட்டாலும் கொண்டு போயிட்டு நீலாம் உருப்படியா? என்னம்மா என்னம்மா பேசுற நீ? நாங்க எதை பண்ணாலும் கரெக்டா பிளான் பண்ணி முறையா தான் பண்ணிருக்கோம். என்ன முறையா? ஆமா முறையை பத்தி நீ பேசுறியா? இந்த மாதிரி இருக்கிற விவசாயியை ஏமாத்தி அவனுக்கு நிறைய பணம் தரேன்னு அவனை ஏமாத்தின. இவங்களை போல பொது ஜனங்களுக்கு விலையை கம்மி பண்ணி தரேன்னு அவனை ஏமாத்தின. கடைசியில எங்களை மாதிரி வியாபாரி கடையெல்லாம் இழுத்து முடிச்சு நீ முறையை பத்தி பேசுறியா? ஏன்னா ஏன் டென்ஷன் ஆக கூலா பேசுன? நீ இவ்வளவு நாள் பிசினஸ் பண்ணியே எங்களை மாதிரி ரிச்சான ப்ராடக்ட்ஸ்னால கொடுக்க முடிஞ்சாமா? சொல்லு. நிறுத்தியா? பேசுற ப்ராடக்ட் அதெல்லாம் நாங்க செத்தா போயிட்டோம். நாளுக்கு நாள் விலை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அது இதுன்னு பண்ணி விளம்பரம் பண்ணி குப்பையாக்கி இவ்வளவு ரேட் பண்ணுறீங்க. ஏ பொம்பளை ஏன் கத்துற? சினிமா ஹீரோயின்ஸையும் கிரிக்கெட் பிளேயர்ஸை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணத்தானே நீங்களாம் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிக்குது. அப்ப விலை ஏறத்தானே தெரியும். அதுக்கு போய் கத்துறீங்க. நிறுத்தியா? பாதிப்பட்ட கத்துறீங்க. பேசுற பேச்சு ஒன்னு சொல்ல குத்தம் இல்லையா? நீ போற பணத்துக்கு காசு போட்டு உன்னை கொள்ளையை குத்தம் போற. அப்ப நான் குடிக்கிறே போற. உங்க கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி தான் நாங்க இங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எங்க கவர்மெண்ட்? உங்க கவர்மெண்ட். ஆமாயா, இந்த நாட்டு விவசாயத்தை கெடுத்து இந்த நாட்டு வணிகத்தை கெடுத்து உங்களுக்கு துணை போற அரசாங்கம் உங்க அரசாங்கம் எங்க அரசாங்கம்? நீங்க எலெக்ட் பண்ணதானே மேடம் இந்த கவர்மெண்ட். அதுக்கு நாங்க என்ன பண்றோம்? ஆமாயா, நாங்க எலெக்ட் பண்ண அரசாங்கம் தான் ஒத்துக்கிறோம். ஆனா அதை எப்படி ரிஜெக்ட் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும். அதை செய்ய வேண்டிய நேரத்துல கரெக்டா செய்வோம். அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு வழி பண்றோம். இது அப்படியா? என்ன பண்ண போறீங்க? ஓ லெவல்ல ஹிஸ்டரி தெரியுமா மேடம்? ஓ ஹிஸ்டரி நல்லாவே தெரியுமே. நீ கால் வச்ச நாட்டுல எல்லாம் அந்த நாட்டு பொருளாதாரத்தை கெடுத்து அந்த நாட்டு மக்களோட வாழ்க்கை தரத்தை கெடுத்து அந்த நாடைய சுடுகாடான கதை பூரா எங்களுக்கு தெரியும். ஆனா அது மாதிரி எங்க நாட நீ ஆப்பிங் வச்சுன்னா அதுக்கு நாங்க விட மாட்டோம். அப்படியா? என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறோமா? உன்னைய விரட்டி அடிக்க போறோம். என்னோட பவர் தெரியாம விளையாடுறீங்க நீங்கெல்லாம். உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்துட்டு நான் இங்க வந்திருப்பேன் தெரியுமா மேன்? ஓ பவர்னு மட்டும் சொல்லாத, வெறின்னு சொல்லு, லாப வெறின்னு சொல்லு. இந்த லாப வெறிக்காக நீ நடத்துற நாடகம், பித்தலாட்டம், ஏமாத்து வேலை அத்தனையும் நாங்க முறியடிப்போம். ஏன்னா இது எங்களோட வாழ்க்கை பிரச்சனை. எங்க